ஹாய், ஐம் கனகராஜ். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில இடத்துக்கும் தனியாக போகக்கூடாது. போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிக்கும், இல்லாட்டி நீங்கள் வந்து இறந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க வந்து சொல்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு மக்கள் வந்து போய் அங்கே வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூவாக்கிளி ஐஸ்லாண்ட். இது வந்து ஒரு கோஸ்ட் ஐஸ்லாண்ட் வர சொல்லுவாங்க, பேய்கள் நிறைந்த ஒரு தீவு. இந்த தீவுக்கு மக்கள் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க வந்து திரும்பி உயிரோட வரவே மாட்டாங்க, மர்மமான முறையில் வந்து இறந்து போயிடுவாங்க வர சொல்கிறாங்க. இந்த தீவு வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டில் தான் இருக்குது. இத்தாலி நாட்டு கவர்மெண்ட்டே இந்த தீவு வந்து கோஸ்ட் தீவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீவுக்கு வந்து மக்கள் யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மர்மமான ஒரு உண்மை சம்பவம் ஃபுல்லாகவே இந்த தீவில் வந்து நடந்திருக்குது. இதை பற்றி அன்னைக்கு நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இத்தாலி நாட்டு மக்கள் வந்து இந்த தீவுக்கு வந்து போகிறாங்க. போன மக்கள் யாருமே திரும்பி வரவே இல்லை, மர்மமான முறையில் வந்து மறைஞ்சு போயிருந்தாங்க. இது வந்து தொடர்ச்சியாக அடிக்கடி வந்து நடந்துகிட்டே இருக்குது. உடனே இத்தாலி கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரிய வருது. இந்த தீவில் வந்து அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணும்போது தான் பயங்கரமான உண்மை சம்பவங்கள்லாம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே தெரிய வருது. அது என்னன்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, பிளேக் அப்படிங்கிற ஒரு விதமான தொற்று நோய் வந்து ஐரோப்பிய கண்ட்ரி ஃபுல்லாக மக்கள் எல்லாத்துக்குமே பரவ ஆரம்பிக்குது. இப்போ எப்படி கொரோனா டிசீஸ் வந்து அதே மாதிரி தான் அந்த டைமில் பிளேக் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் தொற்று நோய் வந்து உலக அந்த ஐரோப்பிய கண்ட்ரி ஃபுல்லாகவே பரவிக்கிட்டு இருக்குது. இதுக்கான மருந்துமே அவங்ககிட்ட கிடையாது. அதனால இவங்க வந்து தனிமைப்படுத்தலைன்னா உலக மக்கள் எல்லாத்துக்குமே பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து தனிமைப்படுத்தணும் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு தீவில் கொண்டு போய் விட்டுருந்தாங்க. அந்த தீவில் கொண்டு போய் விட்டனால அவங்க வந்து கொடூரமாக வந்து சாப்பிட்றதுக்கு தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் இறந்துப்பார். இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாத்தையுமே அங்கே கொண்டு போய் விட்டுருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாருமே இறந்தும் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தாலி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தீவில் வந்து ஒரு மனநல ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறாங்க. இங்கே வந்து டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மனநோயாளிகள் வந்து எப்படியும் இறந்தா போகிறாங்க, சாக தான் போகிறாங்க. நம்ம வந்து அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்கள வந்து அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கு தேவையான ரிசர்ச் இப்பெல்லாம் பண்ணுறாங்க. இப்படி பண்ணி பண்ணி அங்கே இருக்க மனநோயாளி ஃபுல்லாகவே கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க. கடைசியாக இந்த டாக்டர்ஸுமே பைத்தியம் பிடிச்சி இறந்து போயிருந்தாங்க. இந்த ஒரு கதை வந்து இங்கே உண்மையான நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்குமே அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இத்தாலி கவர்மெண்ட் வந்துட்டு கடைசியாக 1968 இது வந்து கோஸ்ட் ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மூடப்படுது. இங்கே வந்து மக்கள் யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தடை செய்யப்பட்ட பகுதியாக வந்து அறிவிக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மர்மமான சம்பவம் வந்து உங்கள் ஏரியாவில் எங்கேயாவது நடந்திருக்கா, இல்லாட்டி யாராவது உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து போகிற வீடியோ உங்களுக்கு சேரும்.